7.2ல 6th சம்டா. சொல்யூஷன் போட்டுக்க. கிவன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. 2 வால்யூம் கொடுத்துருக்கு சரியா, கோனுடைய வால்யூம். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஒன்று எடுத்துக்க, V1, இன்னொன்று V2ன்னு எடுத்துக்க. 3600 சென்டிமீட்டர் கியூபு, 5040 சென்டிமீட்டர் கியூபு. அதே மாதிரி சேம் ரேடியஸ் கொடுத்துருக்கு. ரேடியஸ் வந்து ஈக்குவல், ஆர் வந்து ஈக்குவல் அல்லது சேம் ரேடியஸ் அப்படின்னு எழுதினாலும் சரி. சேம் ரேடியஸ் எழுதிட்டேன். H1 வச்சுட்டு ரேஷியோ கேட்டிருக்கு. டேய் வால்யூம் ஆஃப் கோன் என்ன ஃபிகர்னு தெரியணும், அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கேன். வால்யூம் ஆஃப் கோன் ரேஷியோ வால்யூம் ஆஃப் கோன் 2. இது 1ன்னு வச்சுக்க, 2ன்னு வச்சுக்க. பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. ஈக்குவல் டு 3600 ரேஷியோ 5040. இதுக்கப்புறம் கணக்கை சுருக்கிக்கன்னா முன்னாடி கொண்டு வந்துக்கோ. V1 ரேஷியோ V2 ஈக்குவல் டு 3600 ரேஷியோ 5040. ரேஷியோ வைக்கலைன்னா சென்டிமீட்டர் கியூப் அதெல்லாம் போட வேண்டியதில்லை. 1/3 πr² h ரேஷியோ 1/3 πr² h ஈக்குவல் டு 3600 5040. 1/3 அடிச்சிரு, பைக்கு பை அடிச்சிரு, r² அடிச்சிரு. H1 போட்டுக்க, H2 போட்டுக்க. H1 ரேஷியோ H2 அடிச்சுட்டா என்ன வருது, 5:7 அடிச்சு பார்த்துக்க. நான் டேரெக்டாக எழுதிட்டேன். இந்த அங்கே அடிச்சு காமிச்சல, அது புரியுதான்னு பாரு. ரேஷியோவில் உள்ளதெல்லாம் யூனிட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை சரியாடா. ரேஷியோவில் உள்ளதான் யூனிட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா. அந்த அங்கே ப்ரீஃபாக எழுதியிருக்கு. ஏன்னா ஒன்று அடிச்சுருந்தா மாதிரியா தெரியுமில்ல, கரெக்டாக அடிச்சு எழுதிக்க. சரி சம்டாமா. இது ஸ்பிகர் வந்து இது உருவம் ஸ்பியர் வந்து ஸ்பியர்னு கொடுத்துருக்கு. அப்போ கிவன் சொல்யூஷன் போட்டிங்கன்னா ஸ்பியர் நார்த் வச்சுக்கோ. ஹிண்ட் மாதிரி எடுத்து எழுதணும். ஸ்பியர் ரேஷியோ ஆஃப் ரேடியேஷன் கொடுத்துருக்கு. டேய் ரேஷியோ ஆஃப் ரேடியேஷன் கொடுத்துருக்கு. R1 ரேஷியோ R2 அப்படின்னு எடுக்கணும். 2 ஸ்பியர்னால 4:7. திருப்பி இதே கேட்டிருந்தா ஒரு எக்ஸையோ கேயோ போட்டு எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க ஒரு கணக்கு. திருப்பி அதான் கேட்டிருக்கு. இல்லை, என்ன கேட்டிருக்கு, வால்யூம் நாற்று வச்சுக்கிறேன்னு. திருப்பி இதே கேட்பாங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருந்தா இதை எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன்னா இதையும் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிட்டு 4x 7xன்னு வச்சு இப்போ கமலை செஞ்சு நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் கேட்டனால அவன் கேட்டது V1 ரேஷியோ V2 என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, சின்ன கணக்கு 2 மார்க் கணக்கு. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2. புரியுதான்னு பார்த்துக்கோ சரியா. இதுக்கு வந்து வால்யூம்னா என்ன வரும், 4/3 πr³ மறந்துடாத. 4/3 πr³. ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 4/3 πr³. இது R1 வேணா வச்சுக்கா, இது R2ன்னு வச்சுக்கா. கியூபு ரைட், வெரி குட். அப்போ நெக்ஸ்ட்டு R1³ ஈக்குவல் டு R2³ இருக்கு, அவ்வளோதான். அப்போ 4³ இது ஈக்குவலோட போடக்கூடாது, ரேஷியோவில் போடும். ரேஷியோவில் போட்டுக்க. மறுபடியும் போட்டேன்னா சரி. கியூபு ரேஷியோ R2 என்ன 7³ எதுவும் அடிக்க முடியாது, ஏன்னா இது 4 ஈவன் நம்பரு. அது என்னது ஆன் நம்பரு. 4 6 4 சார் சாரி 16 4 சார் 64. இது 243 பாரு, அவ்வளோதான். $343 64 $343. டே ரேஷியோவில் யூனிட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கோ. எடுத்து எழுதுனா தான் யூனிட் எழுதணும், அதனால் மறந்துடாத. 7th சம் புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் 2 மார்க் கணக்கு, சாதாரண கணக்கு தான். ஆனால் நீ திருப்பி சொல்லிட்டேன், ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த பாடத்தை கையை வைக்கலாம், இல்லைன்னா இந்த பாடத்தை கையை வைக்க முடியாது. பார்த்துக்குங்க, உங்கள் விருப்பம். இதோட பார்த்துக்க சொல்யூஷன். 8th சம் 7.2ல சாலிட் ஸ்பியர்னு கொடுத்துருக்கு. ஸ்பியர் உருவம். அப்புறம் வந்து அண்டுன்னு கொடுத்து சாலிட் ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்கு. ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எது ரெண்டு அப்படின்னா
டேய் எது ரெண்டுன்னு பார்த்துக்கோ. ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்ன டிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர், சரியா? ஸ்பியரும் என்னடா அது, அதோடைய ஸ்பியரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்னது ஹெமிஸ்பியர், டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் ரெண்டும் ஒன்றா ஈக்குவல் கொடுத்துருக்கான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr², இது 3πr². இப்படி என்னைய மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சால் செய்யலாம். நீ இப்படி பேன் முடிச்சுக்கிட்டு என்ன வரும் ஏது வரும் யோசிச்சேன்னா தெரியாது. திருப்பி சொல்கிறேன், இந்த பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு சொல்கிற மாதிரி இருந்தினா ஜெயிக்கலாம், இல்லைன்னா செய்ய முடியாது. புரியுதான்னு பார்த்துக்கோ. அதில் வந்து ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் இது கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? வால்யூம். ப்ரூவ் தட்னு கொடுத்துட்டான். என்ன சொல்லியிருக்கு? ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்கு. இது இருக்கான்னு பாரு, ரேடியஸ் இருக்கா அப்படின்னு பாரு. ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் இஸ் கொடுத்துருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ரூவ் தட் த ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கு. வேறு எதாவது கொடுத்துருக்கான்னு பாடுறா. இதை 2ஆ போட்டுக்க, இது R1 வேணா போட்டுக்க, இது R2 போட்டுக்க, சரியா? சரி, இப்போ இதுல இருந்து பை கேன்சல் பண்ணிடலாம். R1² 4R1² ஈக்குவல் டு 3R2². R2² கீழே இறக்கு, 4 அங்கே இறக்க. R1² பை கவனி, R2² ஈக்குவல் டு 3/4 ஸ்கொயர் பண்ணது. அப்போ நம்ம வந்து R1 கண்டுபிடிச்சோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போடக்கூடாது, இதுக்கு √3 வந்துடும். R2க்கு என்ன வந்துடும்? இப்போ பை 2 வந்துடும். இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கு, அதில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? R1/R2. இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு போவோம். வால்யூம் ஆஃப் ரேஷியோன்னு கேட்டிருந்தால V1/V2. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr3. ஒன்றுன்னு வேணா போட்டுக்க. இது 2/3 πr2³. சரியாடா? பை அடிச்சிரு, 3 அடிச்சிரு. அப்போ 4R1³. சரியா? பார்த்துக்கோ. பை 2R2³. இது ரெண்டையும் சேர்த்து ஹோல் கியூபாக போட்டுக்க. 4/2 R1/R2 என்ன போட்டுக்கலாம்? ஹோல் கியூப். இப்போ 4/2 இருக்கட்டும். R1/R2 நீ கண்டுபிடிச்ச பாரு. √3 என்ன வந்துச்சு? 2/4 2ன்னு நினைக்கிறேன். மேலே கண்டுபிடிச்சோம்ல அந்த பாக்ஸு. இப்போ சரி பண்ணு. அப்படின்னா 4/2 இருக்கட்டும். √3 3 டைம் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 2 தெரிஞ்சா 3√3ன்னு வரும். இதை 2 3 டைம்ஸ் போட்டால் 8 வரும். 1 2 2 4 2 சாரி 1 4 சார் 4 2 4 சார் 8. அப்போ 3√3 பை என்ன வருது? 4 தானே? இங்கே ஒரு 2 இருக்குல்லடா. அப்போ இது V1/V2. அப்போ வால்யூம் ஆஃப் ரேஷியோ வந்து V1/V2 ஈக்குவல் டு 3√3 ரேஷியோ 4. ஆன்சர் கரெக்டானு பாருங்க. கரெக்டாக ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுக்கோ. அதில் பார்த்துக்கோ. எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. R1/R2 கண்டுபிடிச்சு வால்யூமில் போட்டிருக்கேன். சரிதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இது இன்னொரு சம்மா 5வது சம்மாடா செய்யாமல் இருந்துச்சு, அழிஞ்சிருச்சேடா. 5வது சம்மாடா இதுதானே? இல்லை, இதை சேர்த்து செஞ்சுருவான் அப்லோட் பண்ணுறதுக்கு. திருப்பி செஞ்சிடுறேன். சொல்யூஷன் வேறு என்ன செய்கிறது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோ. ABC இது வந்து லேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. அப்போ ரிவால்வ்டு அபவுட் BC. சரியா? அப்போ இது ரொட்டேட் ஆனால் ஃபிகர் இங்கிட்டு வரும் அப்படியே. இப்போ டாட் லைன் போட்டுக்க. நம்பர் லைனை வரையாதீங்க.
அப்போ இது ஹைட்டாக மாறிடும், இது ரேடியஸாக மாறிடும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சைட்ஸ் கொடுத்துருக்கு, பெரிய சைடை வந்து ஹைபாட்னஸ் எடுத்துக்கோ. சரியா? மற்ற ரெண்டு எங்கிட்ட வேணால் எழுதிக்கலாம். இதுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் எழுதுறேன் அப்படின்னா இது 8 சென்டிமீட்டர். அப்போ உனக்குள்ள எடுத்துக்க முதல்ல கிவன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. சென்டென்ஸுக்கு போல படம் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, உன் விருப்பம். சரியா? ஒன்று ரிவால்வ்டு அபவுட் பிசி. இதில் அபவுட் ரெட் அவுட் பண்ணோம்னா ஹச் வந்து 8 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஆர் வந்து 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. கேட்டிருக்கிறது 2 வேஸில் கண்டுபிடிக்கமா வால்யூம். அப்போ V1 கண்டுபிடிச்சோம்னா இது வந்து என்ன ஷேப் கிடைக்குது? கோன் ஷேப் கிடைக்குது. வால்யூம் ஆஃப் கோன்னு எழுதிக்க. வால்யூம் ஆஃப் கோன் ஒன்றுன்னு வேணால் எழுதிக்க, இல்லை V1 எழுதினாலும் சரி. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் இப்படி வேணால் வச்சுக்கோ. இப்படி ரிவர்ஸில் போகணும் ஃபஸ்ட்டு கோன் அப்படின்றனால. தெரியுதா சொல்கிறது? அப்போ 1/3 பை இன்ட்டு R1 ஸ்கொயர் 6 இன்ட்டு 6 இன்ட்டு என்னது 8. 3 2 சார், சாரி 2 3 சார் 6. அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறா. 6 8 48 சரிதானே? 48 96. 96 பை வால்யூம் என்ன? சென்டிமீட்டர் கியூப். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் 2. இது இன்னொன்று தனியாக கொண்டு வரணும்ல, டேய் தனியாக கொண்டு வரணும்னா படம் போடணும். இது ரொட்டேட்டட் அபவுட் என்ன சொன்னாங்க, அதை மறந்துட்ட பாரு. பொறுமையாக தான் செய்யணும். இது ஏ, இது பி, இது சி, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. அப்போ படம் இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகல. இது 10 தான் இருந்துச்சு, அந்த அளவு மாற்றிடாத. இது 6 இருந்துச்சு, இது 8 இருந்துச்சு. அப்போ இந்த கணக்கை பொறுத்து, சரியா? இந்த கணக்கை பொறுத்து ரெண்டாவது கண்டுபிடிக்கிறோம். ரிவால்வ்டு அபவுட் ஏபி இப்படி சுற்றுறோம். அப்போ ஆர் வந்து 8 சென்டிமீட்டர், ஹச் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் 2, வால்யூம் ஆஃப் கோன் 2 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு எழுதிட்டு 2 2 2ன்னு எழுதிக்க. அழிச்சு எழுதாமல் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதுனா ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி அப்படி எழுதுகிறோம். 1/3 பை ஆர் ஸ்கொயர். அடுத்த என்னடா வரும்? எப்படி போட்டுருவா டேரெக்டா? ஆர் ஸ்கொயர் என்னடா? 8 இன்ட்டு R2 ஸ்கொயர் 8 இன்ட்டு 8 இன்ட்டு 6 அடித்தால வரும் 2. அப்போ 6 நாங்கள் 24, 128. 8 8 64, சாரி 8 8 64 இன்ட்டு 2 128 பை சென்டிமீட்டர் கியூப். டிஃபரன்ஸ் தர் வால்யூம், டிஃபரன்ஸ் தர் வால்யூம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வால்யூம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு V1 மைனஸ் அல்லது V2 மைனஸ் V1. ஏன்னா V2 தானே பெருசு, மைனஸில் கொண்டு போயிடாத. மைனஸ் 92 பையாடா 6ஆ 96 பை. செப்பரேட் பண்ணுறா. 32 பை. 32 இன்ட்டு 22/7. மேலே என்ன வந்துச்சு? கீழே 7 வந்துச்சு. 704 அடிச்சிட்டோம்னா 100 புள்ளி. சரியா? 58 வால்யூம்ன்றனால சென்டிமீட்டர் கியூப். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு விஷயம்